ஒளி விழும்போது வலி நினைக்கிற எந்த சிலையும் கல்லும் சிலையாகாது. கோச்சிக்கெல்லாம் போவாதீங்க. லவ் பண்ண முடியாமல் லவ் பண்ண கூடாதுன்னு இருக்கேன். ஒளி விழும்போது வழியில் நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. ஏர் விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த விழுவும் நிலத்தில் நிற்காது. அப்பாலாம் எந்த புள்ளையும் திட்டக்கூடாது. திட்டுற மாதிரி எவனும் நந்துக்காதீங்க. ஏன்னா நாங்களாம் இப்படி நந்துதான் இப்படி இருக்கிறோம். ஐயோ பார்த்துக்கோங்க. நியூஸ் ஆஃப் த டே பிரதர் சொல்லியிருக்காரு. அவருக்கு புள்ளைய பிறக்க அவர் தான் தவம் பண்ணிருக்கணுமா? ஏன் நான் பண்ணிருக்க கூடாதா? நானும் பண்ணிருப்பேன். பண்ணிருக்காரு அவரும். தவம் பண்ணிட்டு தான் பையனுக்கு புள்ளையா வந்து. ஐயோ தவம் பண்ணிட்டு தான் பிறந்திருக்காரு. பார்த்துக்கோங்க. கரெக்டு தான் தெரியல. ஒளி விழும்போது வழி நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. ஏர் விழும்போது வழி நினைக்கிற எந்த மணலும் விளைஞ்சு நிற்காது. அதே போல தான் அப்பா திட்டு வாங்குறத வழியா நினைக்கிற பையனும் உருப்பட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் பிள்ளையா பிறந்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் தவம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எனக்கு அப்பாவாக கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப தவம் பண்ணியிருக்கணும். டெடிகேட் டு யுவர் ஃபாதர். டெடிகேட் டு மை ஃபாதர் சரவணன். பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். யாரும் ஃபோனில் பார்ப்பாரு. சார் பார்த்துக்கோங்க. குட் பாய். நல்ல பையன். என்னன்னு சொல்லுங்களேன். நல்ல பையன். எந்த பொண்ணு பார்க்கல. ஒரு ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அப்பா பற்றி ரொம்ப நல்லவர். அவருக்கு பிள்ளையா பிறந்த நான் தான் பெருமைப்பட்டிருக்கணும். பார்த்துக்கோங்க சார். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்ப்பா. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா. ஒளி விழும்போது கல்லு விழும்போது கல்லு உருண்டு ஓடிடுச்சு. ஒளி விழும்போது வலின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. ஏர் விழும்போது கஷ்டம்னு நினைக்கிற எந்த நிலமும் விளைக்காது. அதே மாதிரி அப்பா திட்டுறதெல்லாம் தப்புன்னு நினைச்சா எந்த பையனும் உருவிட மாட்டான். நெக்ஸ்ட் அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் பெருமைப்படக்கூடாது. அவருக்கு மகனா பிறக்க எங்க அப்பா தான் பெருமையா நினைக்கணும். டயலாகே மாத்திட்டீங்க டோட்டலா. அஜிஜோ சிலையாகாது. நான் சொல்லிடுறேங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து ப்ராம்ப்டிங் பண்ணா சொல்லிடுவீங்களா? எனக்கு சரியா வராது தமிழ். தமிழே வராதா? அவ்வளோ வராது. கொஞ்சம் தான் வருவேன். சரி, உங்க ஸ்டைலில் உங்களுக்கு ஓன் டைலாக் பிடிச்ச டைலாக் கூட சொல்லிட்டு போங்க. எனக்கு எந்த டைலாக்கும் பிடிக்காது. இல்லை என்கிட்ட கேட்குறதுங்க வேஸ்ட்டு தான் போல. இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்ன இப்படி போனால் எப்படிங்க? வயசானாலும் உங்கள் ஸ்டைலும் அழகாக இன்னும் போகவே இல்லை. கேமராமேன் உங்களுக்கு தான். அதாவது ஒளி விழுகும்போது எந்த கல்லும் சிலையாகாது. இல்லை ஒளி விழுகும்போது ஆகிடும். ஒளி விழுகும்போது வலின்னு நினச்சாதான். வலின்னு நினச்சா எந்த கல்லும் சிலையாகாது. எங்கள் அப்பாவுக்கு பையனா பிறக்க எங்கள் அப்பா தான் தவம் பண்ணியிருக்கணும். இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிங்களே. அதான் ப்ரோ ஷார்ட்டாக தான் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு பையனா பிறக்க அவரு தவம் பண்ணியிருக்கணும். ஆமாம். நீங்களாம் தவம் பண்ண தேவையில்லை. நீங்கள் தான் தவம் பண்ணியிருக்கணும். சொல்லிடுங்க உங்கள் அப்பா நீங்கள் தான் தவம் பண்ணியிருக்கணும். அப்பா நீங்கள் தான் தவம் பண்ணியிருக்கணும். குட் பாய். பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஓப்பனாக ஒத்துக்கிட்டீங்களே. வீட்டுக்கு போனீங்கன்னா திட்ட மாட்டாரா? இந்த சனியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவில்லையே. ஒளி விழும்போது வழி நினைக்கிற எந்த கல்லுமே சரியாகாது. ஏறு தழுவும்போது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏறுதழுவும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த பொருளுமே எந்த நிலையுமே விளையாகாது. அதே மாதிரி அப்பா சொல்ல தப்பு நினைக்கிற எந்த பிள்ளையும் வளரும் போது நல்லாகாது. சரத்குமாரே பார்த்த மாதிரி இருக்குங்க. அடுத்து எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு பிள்ளைய பிறந்ததுக்கு நான் அவருக்கு பிள்ளைய பிறந்ததுக்கு அவர் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அது அப்படி இல்லைங்க. அவருக்கு பிள்ளைய பிறந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிளப்ஸா